Hi friends, welcome to SOD Tamil. நான் தான் மனோஜ். இன்னைக்கு நம்ம Photoshopல எப்படி பேக்ரவுண்ட் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம SOD தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்பப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் Photoshop ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களோட ஃபோட்டோ எதுவோ ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிளெயின் பேக்ரவுண்டில் இருக்குன்னா ரொம்பவே ஈஸி. எரேசர் டூல் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கும். அதை நீங்கள் நேவிகேட் பண்ணோன்னா ஜஸ்ட் ஈயை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஜஸ்ட் அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேஜிக் எரேசர் டூல் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துடும். இப்போ ஜஸ்ட் நம்ம இதை டேப் பண்ணுறோம், பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். சேம்வே இந்த மாதிரி சாலிட் பேக்ரவுண்ட்ஸ் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் இல்லை, சாலிட் பேக்ரவுண்ட் எந்த இமேஜாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் மாற்றுறேன், அதுக்கு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் பெயிண்ட் பக்கெட், அதுக்கு கீழே ஒரு டூல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பக்கெட் டூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் டேப் பண்ணி இங்கே பண்ணிங்கன்னா இப்போ பிளாக் கலரில் இருக்குது. ஏன்னா மேலே வந்து ஃபோர்க்ரவுண்டில் பிளாக் கலரில் இருக்குது, ஸோ பிளாக் கலர் வந்துருக்கு. ஜஸ்ட் நீங்கள் இதை மாற்றிருங்க. இந்த ஆரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் மாறிடுச்சு. இப்போ உங்களோட ஃபோட்டோவே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்குது. இந்த லேயரை தூக்கி கீழே போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட ஃபோட்டோ வந்துடும், பின்னாடி பேக்ரவுண்டும் மாறிடுச்சு. ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி சாலிட் பேக்ரவுண்டுக்கு நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ இருக்குது, லைக் வந்து ஒரு சாலிட் பேக்ரவுண்ட் எல்லாமே நீங்கள் எங்கேயோ நின்றுட்டுருக்கீங்க, அந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்குன்னா நீங்கள் எப்படி மாற்றலாம் அப்படின்னா, பென் டூல் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. பிஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நேவிகேட் ஆகிடும். பென் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இதை எப்படியே செலக்ட் பண்ணணும். எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு செலக்ட் பண்ணி உங்களோட மவுஸை ஜஸ்ட் கரெக்டாக அந்த கர்வுக்கு நீங்கள் வைக்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அண்ட் தென் நீங்கள் பழக பழக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த மிட் பாயிண்ட்டை டேப் பண்ணணும், ரிமூவ் ஆகிடும். சேம் வே இதே மாதிரி நீங்கள் இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ ஒரு வேளை நீங்கள் தப்பாக இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தப்பாக வந்துட்டிங்கன்னா எதர் நீங்கள் பேக் ஸ்பேஸ் அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க இடத்துக்கு போகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் இசட்டே ப்ரெஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் இசட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக அன்டூ ஆகிடும், கரெக்டாக அந்த ஸ்பேஸுக்கு போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட செலெக்ஷன் ஜேர்னியை கண்டினியூ பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. ஒன்ஸ் நம்ம செலெக்ஷன் பண்ணி முடித்தோடனே கண்ட்ரோல் அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நீங்கள் செலக்ட் பண்ணும் போது ஃபுல் ஜூம், உங்களால் எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி கட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த செலெக்ஷனை வந்து இன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் செலக்ட்டுக்கு போயிட்டு இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா
செலக்ட்டுக்கு போயிட்டு மாடிஃபை அண்ட் தென் ஃபெதர். இந்த ஃபெதர் ஏன் நம்ம தரோன்னா, ஆல்ரெடி பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம கட் பண்ணுறோன்னா எக்ஸாக்டாக கட் ஆகும். இப்போ நம்ம இந்த ஃபெதர் கொடுத்தோன்னா லைக் ஒரு ஸ்மூத்னஸ் வரும். நான் ஒரு 3 பிக்சல்ஸ் தரேன். இப்போ ஜஸ்ட் இதை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணி இன்னொரு பேக்ரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம். இன்னொரு பேக்ரவுண்டில் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்களா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கா. ஸோ இது நம்ம ஃபெதர் கொடுத்தனால தான் இப்படி வருது. ஜஸ்ட் இதை நான் ரீசைஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் அண்ட் டி ட்ரான்ஸ்ஃபார்ம். கண்ட்ரோல் அண்ட் டி ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட் அண்ட் ஆல்ட்டை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா கார்னர்ஸ்லேயும் கம்மியாகும். இங்கே பார்த்தீங்கன்னா பக்காவாக கட் ஆகிருக்கு. இங்கே நடுவில் மட்டும் இங்கே ஒயிட் கலரில் வருது. இது வந்து ஜஸ்ட் நீங்கள் மேஜிக் எரேசர் டூல் வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் பேக்ரவுண்ட்றனால. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.